ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபிக்மா. ஃபிக்மாங்கிறது வந்து நம்ம யூஐ யூஎக்ஸில் ஒரு முக்கியமான டூல். வந்து உங்கள் டெஸ்க்டாப்பில் உள்ள எனி ப்ரௌசர்ஸ், என்கிட்ட வந்து க்ரோம் ப்ரௌசர் இருக்கிறதுனால இப்போ நான் க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுறேன். கூகுளில் வந்து நம்ம சர்ச் பண்ணணும். என்ன சர்ச் பண்ணணும் அப்படின்னா FIGMA ஃபிக்மா அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணி கிளிக் பண்ணணும். அதில் முதல்ல வர இந்த வெப்சைட்டை நம்ம வந்து கிளிக் பண்ணணும். இப்படி கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு டைரெக்டாக ஒரு வெப்சைட்டுக்கு அஃபிஷியல் வெப்பேஜை காட்டும். அந்த வெப்பேஜில் வந்து உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. இந்த இன்டர்ஃபேஸில் நிறைய அனிமேஷன்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாம் நம்ம வந்து நம்மளை எப்படி யூசர்ஸ்லாம் எப்படி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி மாதிரி நம்மளே பர்சனலாக எடுத்துக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு ப்ரைஸு, ரிசோர்ஸு, கம்யூனிட்டி சொல்யூஷன்ஸ் அப்படின்னு இருக்குது. இதில் ப்ரைஸ் வந்து சூஸ் த ரைட் த பிளாட்ஃபார்ம் யுவர் டீம் அப்படிங்கிற மாதிரி சும்மா அவங்களே கோட்ஸ் போட்டிருப்பாங்க. ஃப்ரீ இருக்குது, ப்ரொஃபஷனல் டீம் இருக்குது, ஆர்கனைசேஷன் இருக்குது, என்டர்பிரைசஸ் இருக்குது. ஃப்ரீங்கிற செக்ஷனில் நமக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா ஃபிக்மா எடிட்டர், ஃபிக்மா கொலாபரேட்டிவ் டிசைன். ஃப்ரீங்கிறதுல வந்து நமக்கு வந்து ஃபீச்சர்ஸில் வந்து ஃபிக்மா எடிட்டர், 3 கொலாபரேட்டிவ் டிசைன் ஃபைல்ஸ், அன்லிமிட்டட் பர்சனல் டிராஃப்ட், பேசிக் ஃபைல் இன்ஸ்பெக்டர்ஸ், அது மாதிரி நிறைய இருக்கும். ப்ரொஃபஷ்னல் டீமில் வந்து உங்களுக்கு டிசைன், டெவலப் மோட், அட்மின், இந்த மாதிரி உங்களுக்கு 3 செப்பரேட் பண்ணி அதில் உங்களுக்கு ஃபீச்சர்ஸ்லாம் அவங்க தனித்தனியாக டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இதுவே உங்களுக்கு ஆர்கனைசேஷனில் அப்படின்னு பார்த்தோம்னா அதுலேயும் உங்களுக்கு டிசைன், டெவப்ஸ், அட்மின்ஸ். ஆனால் உங்களுக்கு வந்து முன்னே பார்த்ததை விட உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் வந்து இதில் கொஞ்சம் ஒய்டாக கிறிஸ்பாக என்ஹான்ஸ் பண்ணி கொஞ்சம் ஆடிங்காக நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தனியாக என்டர்பிரைசஸ்க்கும் அதே மாதிரி தான். நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எதெல்லாம் தேவைப்படும், ரெஸ்ட் API, டிஃபால்ட் லைப்ரரி, ஒர்க் ஸ்பேஸ், அதே மாதிரி டெவப்ஸில் வந்து பின் ஆட்டோ ரன் பிளக்கின், கெஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் அட்மினில், இந்த மாதிரி ஐடியா செஷன் டைம் அவுட், அட்வான்டேஜஸ், லிங்க் ஷேரிங் கண்ட்ரோல், இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய என்ன ஃபீச்சர்ஸாக இருக்கும். இப்போ ப்ராடக்ட்ஸ் பார்க்கலாம். நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ஃபிக்மா டிசைன். அது போக ஃபிக்மா ஜாம் இருக்குது, டெவ் மோட் இருக்குது, ஃபிக்மா ஸ்லைட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. நம்ம வந்து யூஸ் பண்ணுறது ஃபிக்மா டிசைனில் வந்து AI வந்து இப்போது நியூவாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து எப்படி லாகின் ஆர் ஃப்ரீயாக நம்ம கெட் ஸ்டார்ட் ஃபார் அப்படிங்கிற மாதிரி நம்ம எப்படி ஃப்ரீயாக நம்ம வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நம்ம முதல்ல வந்து அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இப்படி தான் ஒரு பேஜ் காட்டும். இதில் வந்து இமெயில் நீங்கள் போட்டு பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி ஜிமெயில் ஐடிலாம் எல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டினியூ வித் கூகுள் கொடுக்கலாம். நீங்கள் இப்படி கொடுத்ததுக்கப்புறம் லாகின் கேட்கும். லாகின்லேயும் அதே மாதிரி தான். உங்களுக்கு வந்து யூசரோட மெயில் ஐடி, பாஸ்வேர்ட் கேட்டு நீங்கள் லாகின் பண்ணலாம். இல்லைனா கூகுள் வித் அப்படின்னு கூட நீங்கள் கண்டினியூ வித் கூகுள் கூட கொடுக்கலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இப்படி கொடுக்கலாம். நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக லோ டைமில் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். வாங்க நான் பண்ணி காட்டுறேன். கண்டினியூ கொடுங்க. உங்களுக்கு லோடிங் ஆகுது. ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட்ஸ் ஆகும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபிக்மா எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா UIXS. உங்களுக்கு வந்து கோடிங்லாம் அவ்வளோ வரல, எனக்கு வந்து இந்த க்ரியேட்டிவ் மைண்ட்ஸ் இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு வந்து தோணுச்சு அப்படின்னா நீங்கள் ஃபிக்மா நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகுது. வாட் இஸ் யுவர் நேம்? நான் வந்து இப்போ வந்து பிரபு அப்படின்னு கொடுக்குறேன். அதுக்கடுத்து கீழே உங்களுக்கு என்ன காட்டுது, சப்ஸ்கிரைப் டு ஃபிக்மா டிப்ஸ் அண்ட் அப்டேட்ஸ். அதை கிளிக் பண்ணுங்கள். வாட் கைண்ட் ஆஃப் ஒர்க் டு யூ அப்படின்னா நீங்கள் எதுக்கு நீங்கள் வந்து ஆசைப்படுறீங்க, எது க்ரியேட் பண்ண, எந்த ஃபீல்டர் அப்படின்னு உங்களுக்கு கேட்கும். அதுக்கப்புறம் டூ எனிதிங் டிஸ்கிரைப் யுவர் ஒர்க் அப்படின்னு கேட்காங்க. நம்ம வந்து என்ன போடலாம் அப்படின்னா உங்களுக்கு எது தேவையோ அதை போடுங்க. நான் வந்து இப்போது வந்து அட் ஸ்கூல்னு போடுறேன். சும்மா அட் ஸ்கூல்னு போடுறேன். நீங்கள் அதுக்கடுத்து வாட் டு யூஸ்வல் கொலாபரேட்டட் அப்படின்னா ஸ்டூடெண்ட் அண்ட் அந்த மாதிரி கொடுங்க. வாட் யூ இனிஷியேட்டிவ் சம் கொலாபரேஷன், இதெல்லாம் நமக்கு இப்போதைக்கு நமக்கு தேவையில்ல, நம்ம ஸ்கிப் கொடுப்போம். வாட் பிரிங் யுவர் ஃபிக்மா டுடே, லுக்கிங் ஃபார் எ நியூ ஒர்க் டூல், இது கொடுப்போம்.
இது கொடுத்ததுக்கப்புறம் ஹேவ் யூஸ்டு ஃபிக்மா ப்ராடக்ட் பிஃபோர்னா என்ன கொடுக்கலாம், சரி எஸ் மெனி டைம்ஸ் அப்படின்னு போட்டுரும். இல்லைனா நோ ஃபஸ்ட் டைம் அப்படின்னு போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளை யார் கேட்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிங்க, சும்மா நம்ம கொடுக்குறது தான். ஸ்டார்டர் இதெல்லாம் உங்களுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம இப்போதைக்கு நம்ம வந்து பேசிக் லெவலில் இருக்கிறதுனால நம்ம ஸ்டார்ட் கொடுப்போம். யாருப்பா? ஓகே. வாட் டு யூ லைக் டு த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நாட் டிசைனிங் வித் ஃபிக்மா. ஓகே, ஃபினிஷ் கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு வந்து இதுதான் புதுசாக உங்களுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் காட்டுது. லோடிங் ஆகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு வந்து சும்மா அந்த உங்களுக்கு கைட்லைன் மாதிரி காட்டும். இப்போ வந்து உங்களுக்கு என்ன காட்டுது, கெட் ஸ்டார்ட் வித் அ ஃப்ரேம், டெக்ஸ்ட் லேயர் டு த டூல் பார், நெக்ஸ்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன காட்டுது அப்படின்னா, உங்களுக்கு சேஞ்ச் த ஃபார்மேட்டிங் டிசைன் பேனல். ஓகே, நம்ம வந்து இதை வந்து மூவ் பண்ணி பார்த்துக்கலாம். லேயர், அசெட்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பாருங்கள். ஒவ்வொன்றா நீங்கள் கிளிக் பண்ணி நீங்களே சும்மா இன்ஸ்டால் பண்ணி ஒரு ஓவர்வியூ மாதிரி பாருங்கள். உங்களுக்கு அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதனால் நானே உங்களுக்கு சும்மா எல்லாம் லைட்டாக உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அப்புறம் என்ன பண்ணலாம், இதை வந்து நம்ம ஜூம் அவுட் பண்ணலாம். ஜூம் அவுட் பண்ணால் இப்படி அவங்களுக்கு டிஃபால்ட்டாக நமக்கு வந்து காட்டுது. ஹோம் பேஜ், ஷாப்பிங், இந்த மாதிரி நிறைய காட்டுது. இதெல்லாம் இப்போதைக்கு நமக்கு வந்து வேணாம். நம்ம வந்து ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்க்குறோம், அவ்வளோதான். டிராஃப்ட்னால் அது வந்து நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. டிராஃப்டை கிளிக் பண்ணோம். இப்போ வந்து அது லோடிங் ஆகிட்டு இருக்குது. அது வரைக்கும் நம்ம வந்து ஃபிக்மா பேசிக் அப்படி பற்றி பார்ப்போம். ஃபிக்மா பேசிக்கில் வந்து இப்போ வந்து ஆல் லைப்ரரிஸ் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு iOS இருக்குது, மெட்டீரியல் 3 இருக்குது, சிம்பிள் டிசைன் சிஸ்டம்ஸ் இருக்குது. அது போக உங்களுக்கு வந்து ஃபிக்மாவில் வந்து உங்களுக்கு வந்து நிறைய இந்த ப்ராக்டிஸ் டிசைன், ஹோம் பேஜ், வாட் இஸ் திஸ், அபவுட் திஸ் ஃபைல், தம்ப்லைன், இந்த மாதிரி நிறைய இருக்குது. நேவிகேஷன்ஸ் இருக்குது. சில இது பே பண்ணுற மாதிரி இருக்குது. அதெல்லாம் நமக்கு இப்போதைக்கு வேணாம். இது வந்து உங்களுக்கு பென் வேணுமா, பென்சில் வேணுமாங்கிற மாதிரி உங்களோட ப்ரிஃபரன்ஸ் மாதிரி. இதே உங்களுக்கு புக் மார்க் மாதிரி ஏதோ இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு என்ன ஃபைல்ஸ் உங்களுக்கு வந்து எது நீங்கள் லைப்ரரி இம்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் இது அப்புறம் ஒன்று மட்டும் சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் அந்த லெஃப்ட் கார்னரில் இருக்கிற நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கெட் ஏ டெஸ்க்டாப் ஆப்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு லைப்ரரிஸ், ப்ரெஃபரன்ஸில் வந்து உங்களுக்கு வந்து தீம் வந்து உங்களுக்கு லைட் வேணுமா, டார்க் வேணுமா, சிஸ்டம் தீம் வேணுமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். நான் வந்து லைட் தீம் வச்சுக்கிறேன். அது போக உங்களுக்கு வந்து அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து கெட் டெஸ்க்டாப் ஆப் அப்படின்றது அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு டவுன்லோட் ஆகுது வந்து உங்களுக்கு வந்து ரைட் சைட் கார்னரில் உங்களுக்கு காட்டும். இதில் வந்து உங்களுக்கு வந்து இப்போது வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. ஒரு 2 நிமிஷம், ஒரு 2 செகண்ட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. அது போக நம்மளுக்கு வந்து நம்ம வந்து க்ரோமில் நம்ம பண்ணலாம். க்ரோம்லாம் நம்ம வெப்சைட்லேயும் பண்ணலாம். நமக்கு தனியாக ஆப் இன்ஸ்டால் பண்ணி நம்ம பண்ணலாம். அது வந்து உங்களோட கன்வீனியன்ஸை பொறுத்து, ஒவ்வொருத்தவங்களோட டிபெண்ட் அப்பான் என்விரான்மெண்ட்டை பொறுத்து அவங்களுக்கு மாறுபடும். ஓகே, டன். இப்போ வந்து நம்ம வந்து அந்த ஃபைல் லொக்கேஷனுக்குள்ளே போனோடனே உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். உங்களோட கம்ப்யூட்டரோட இதில் உங்களுக்கு சேவ் ஆகியிருக்கும். இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஏதோ ஒன்று காட்டுது பேக் எண்டில். பார்ப்போம் நமக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம். இது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய இதில் கொஞ்சம் யாரில் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன்னு என்னன்னு தெரில. பட் எனக்கு வர மாட்டேங்குது. பட் உங்களுக்கு கன்ஃபார்ம் வந்து வரும். ஏன்னா இது வந்து புதுசாக நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்க மாட்டீங்க. இன்ஸ்டால் பண்ணிங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டும். இன்னும் நீங்கள் டோன்ட் வரி. இப்போ வந்து உங்களுக்கு வந்து காட்டுதுன்னு வைங்களேன், சைன் இன் த ப்ரௌசிங் டு கம்ப்ளீட் அகைன், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து காட்டுது. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து ஃபிக்மாவோட அடுத்த வீடியோஸில் நம்ம ஃபிக்மாவை பற்றி பேசலாம். தேங்க்யூ ஃபார் திஸ் வாட்சிங் திஸ் வீடியோ.